வணக்கம் நண்பர்களே. தென் தமிழகத்தின் பிரதானமான 400 வருஷ பழமையான அருள்மிகு வன்னி விநாயகர் ஆலயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம முதல்ல போய் விநாயகர் பெருமானை வணங்கிட்டு வருவோம். வன்னி விநாயகர். வன்னி என்றால் வெற்றி என்று பொருள். வன்னி விநாயகர் வெற்றி விநாயகர், வெற்றியை தருபவர் என்று பொருள். இங்கு தலவிருட்ச மரமாக வன்னி மரம் அமைந்துள்ளது. அண்ணாமலையார் இவர் ஒரு சிவபக்தர். இப்பகுதி வழியாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது வன்னி மரத்தடியில் அமர்ந்திருந்த விநாயகப் பெருமானை கண்டு வழிபட்டார். அக்காலகட்டத்தில் அப்பகுதி மக்கள் வறட்சியில் வாடினர். இதை அறிந்து அவர் விநாயகப் பெருமானை வழிபட்டு அப்பகுதியில் இருந்த குளங்களை தூர்வாரி அம்மக்களை செழிப்படைய செய்தார். வன்னி விநாயகர் கோவிலில் அண்ணாமலையார் முனிவருக்கு ஒரு பீடம் அமைத்து இங்கு வழிபடுகிறார்கள். வாங்க பிள்ளையார சுத்தி கும்பிட்டு வருவோம். வன்னிமரம். பாண்டவர்கள் அவர்கள் வனவாசம் செல்வதற்கு முன் அவர்களோட ஆயுதங்கள் அனைத்தையுமே வன்னிமர பொந்துல அவங்க பாதுகாப்பா வச்சுட்டு போனாங்களாம். வனவாசத்தை முடிச்சிட்டு வந்து வன்னிமரத்தடி பொந்துல வச்சிருந்த அவங்க ஆயுதத்தை எடுத்துட்டு போனாங்களாம். ஏன் வன்னிமரத்தடி பொந்துல வச்சாங்கன்னா, வன்னிமரத்துல வச்சா பாதுகாப்பாகவும் இருக்கும் அப்படின்னும் அவர்களோட ஆயுதங்களோட மகிமை குறையாம இருக்கும்னும் அவங்க வன்னிமரத்தடியில வச்சுட்டு போனாங்களாம். சில சோதிடர்கள் வன்னிமலை இலை கிடைச்சாலே அதிர்ஷ்டம் அப்படின்லாம் சொல்லி பலன் சொல்லிட்டு இருக்காங்க. வன்னி மரத்துக்கு ஊழ்வினையை போக்குற தன்மை உண்டு. இந்த மரத்துக்கே இவ்வளவு தன்மை இருக்குன்னா இந்த மரத்தடியில அமர்ந்திருக்கிற விநாயகப் பெருமான், அவரை பத்தி நம்ம சொல்லவா செய்யணும்? அவர் எவ்வளவு மகிமையானவர்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இக்கோயில சுத்துப்பட்டி ஊர்களான கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், சிவகாசி, எட்டயாபுரம், விளையாத்திகுளம் போன்ற சுத்துப்பட்டி ஊர்கள்ல இருந்து புது வண்டி வாங்கினாலே இங்க வந்து பூஜை போடுற பழக்கம் மக்கள் வச்சிருக்காங்க. இங்க நெடுந்தூரம் பயணம் பண்றவங்க நிறைய பேர் இங்க வந்து விநாயகரை வழிபட்டுட்டு தன் பயணத்தை தொடங்குறாங்க. இக்கோவில் 1.25 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு, அன்னதான கூடம் இருக்கு. தினந்தோறும் இங்கே அன்னதானம் நடைபெறுகிறது. அன்னதானம் நன்கொடை செய்யறவர்கள் நன்கொடை செய்ய விரும்புவோர்கள் இங்கே நன்கொடை செய்யலாம். வாருங்கள், வன்னி விநாயகரை வழிபடுங்கள். ஓம் நமச்சிவாய.